ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அதிகமான வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கும்? ஆப்ஷன் செல்லருக்கா இல்லை ஆப்ஷன் பையருக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சேட்டை வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இப்போ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா தற்சமயம் 15,938, அதாவது 16,000 கிட்ட மார்க்கெட் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 16,100க்கு கீழே தான் முடியும் அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஆஸ் ஏ ஆப்ஷன் பையராகவும் சரி ஆப்ஷன் செல்லராகவும் சரி ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோம் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது 16,100க்கு கீழே தான் மார்க்கெட், இந்த சைடில் மட்டும்தான் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் மேலே போகாது, 16,100க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்க போகிறேன். அதை வந்து ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுக்கிறோம். ஆப்ஷன் பையராகவும் எடுக்கிறோம், ஆப்ஷன் செல்லராகவும் எடுக்கிறோம். ஸோ யாருக்கு வந்து இதில் வந்து அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பையராக ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அதுக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 21 ஜூலை, ஏன்னா இன்றைக்கி டேட் வந்து 14th ஜூலை. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து 21 ஜூலை. ஸோ அந்த எக்ஸ்பைரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து 16,100, ஏன்னா மார்க்கெட் வந்து 16,100க்கு கீழே தான் போக போகுது அப்படின்னு ஆஸ் ஏ ஆப்ஷன் பையராக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ 16,100 வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே புட் ஆப்ஷன், ஏன்னா மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் புட் ஆப்ஷனை இங்கே பை பண்ணுறோம், ஒரு பொசிஷனை ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஆப்ஷனை நம்ம ட்ரேட் எடுப்போம். ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் 21 ஜூலை எக்ஸ்பைரி, இதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அதே 16,100. நான் மார்க்கெட் கீழே போகணும் செல்லரும் நினைக்கிறாரு, ஓகேவா? அங்கே எப்படி பையரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாரோ செல்லரும் ஆஸ் யூஷுவல் அவரும் அதே தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ 16,100 கால் ஆப்ஷனை இங்கே செல் பண்ணுறாரு. ஸோ பொசிஷனை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு பொசிஷனும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம சேட்டில் பார்ப்போம். ஆப்ஷன் பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் ஆப்ஷன் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் ரெண்டு ஆப்ஷன் எடுத்திருந்தோம் இல்லையா, ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்கலாம் வாங்க, எப்படி வந்து யாருக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் பையர் பாருங்கள், இதுதான் ஆப்ஷன் பையரோட டீட்டெயில்ஸு. அதாவது ஒரு லாட்டு வந்து பை பண்ணியிருக்காரு. 21 ஜூலை 2022 வந்து எக்ஸ்பைரி டேட்டு. 16,100 புட் ஆப்ஷன், ஏன்னா 16,100க்கு கீழே தான் மார்க்கெட் போக போகுதுன்னு அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 242, 242 ரூபா ஆப்ஷன் ப்ரைஸு. அதே போல் இங்கே -1 போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லிங், ஓகேவா? 21 ஜூலை 2022 இது வந்து எக்ஸ்பைரி. அதே 16,100 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாரு, ஏன்னா அப்போ தான் இவரும் மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இவரும் மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினைக்கிறாரு, இவரும் மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேரோட ப்ரொடக்ஷனும் ஒன்று தான். இவங்க புட் ஆப்ஷனை பை பண்ணுறாங்க, இவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க. இவர் செல்லர் பார்த்தீங்கன்னா 73 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்ஷன் ப்ரைஸு, ஓகேவா? அடுத்தது இவங்க ஆப்ஷன் பையரோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 41% தான். இது ஏன்னா இப்போ அடுத்தது இப்போ வரப்போகிற இதில் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அடுத்தது ஆப்ஷன் செல்லருக்கு பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 72%. ஸோ பையரை விட செல்லருக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது ப்ராஃபிட் வரத்துக்கு. அது ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போது பிரேக் ஈவெண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் ஈவெண்ட் பாயிண்ட் வந்து 15,857. அதாவது ஆப்ஷன் பையர் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா 16,100க்கு கீழே தான் மார்க்கெட் போக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு கீழே மார்க்கெட் வந்தாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 15,850க்கு கீழே வரணும். அவர் 16,100க்கு கீழே வருதுன்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஆப்ஷன் எடுத்தாலுமே மார்க்கெட் வந்து 15,857 இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு இடைப்பட்ட ரேஞ்சில் எந்த இடத்துல நின்னாலுமே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு மேப்பில் அந்த ஆப்ஷன் இதை வந்து சார்ட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது இது வந்து 16,100 இருக்குது அப்படின்னா அங்கேருந்து 15,857 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு வந்து நின்னாலுமே உங்களுக்கு லாஸ் தான் ஆகும்.
இதுக்கு கீழே மார்க்கெட் போகணும். ஆக்சுவலாக பையர் வந்து 16,100க்கு தான் பை பண்ணியிருக்க இது புட் ஆப்ஷனை பை பண்ணுறாரு. இதுக்கு கீழே போனால் மட்டும் பத்தாது, இந்த ரேஞ்சுக்கு கீழே போகணும். ஏன் அப்படி இந்த ரேஞ்சு வருது அப்படின்னா இந்த 16,100 மைனஸ் 242 இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் ப்ரைஸை இதோட மைனஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது இந்த பாயிண்ட் வரும் 15,857 இந்த பாயிண்ட் வரும். இதுக்கு கீழே மார்க்கெட் போனால் மட்டும்தான் ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும், ப்ராஃபிட் வரும். அதாவது மார்க்கெட் முடிகிறது வந்து அந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே இந்த ப்ரைஸுக்கு கீழே வந்து முடியணும். ஆனால் ஆப்ஷன் செல்லரோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பாருங்கள், இவருக்கு பாருங்கள் 16,173. அதாவது இவரும் பார்த்தீங்கன்னா 16,100க்கு கீழே தான் முடியணுன்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு கீழே தான் மார்க்கெட் போகணுன்னு இவரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா 73 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு வந்து அவரோட ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதை வந்து அவங்களோட இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட மைனஸ் பண்ணுவாங்க. பட் இவங்களோட ஆப்ஷன் ப்ரைஸை வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிப்பாங்க. அந்த ரேஞ்சு வரைக்கும் செல்லருக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 16,100ஓட 73 மல்டிப்ளை இது 73 ஆட் பண்ணிங்கன்னா 16,173 இந்த ரேஞ்ச் வருது. இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது அவர் சொன்னதோ 16,100க்கு கீழே மார்க்கெட் போனால் தான் போகும்னு நினைக்கிறாரு. ஆனால் 16,173 வரைக்கும் மார்க்கெட் போனால் அவருக்கு ப்ராஃபிட் வரும், அவருக்கு லாஸ் ஆகாது. ஓகேவா? இதை இன்னும் உங்களுக்கு புரியல பண்ணால் ஆப்ஷன் பையருக்கு 16,100க்கு கீழே போகணும், ரொம்ப கீழே போகணும். 15,850 தாண்டி போனால் மட்டும்தான் ப்ராஃபிட். இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் அவருக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு பாருங்கள், மார்க்கெட்டை வந்து ரொம்ப கீழே போனாலும் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போனாலும் ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் போய் 16,100 போய் முடிஞ்சாலும் அவருக்கு ப்ராஃபிட். இந்த இடத்துல 16,100 போகுது, சைட்வேஸ்லேயே போய் 16,100 போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் ப்ராஃபிட்டு. அதே போல் இந்த கொஞ்சம் நேராக போய் 16,150 முடிஞ்சால் கூட அவருக்கு ப்ராஃபிட்டு. 172 வரைக்கும் கூட அவருக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கு. ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து மூணு விதத்தில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். கீழே போனாலும் ப்ராஃபிட்டு, கொஞ்சம் சைட்வேஸில் போனாலும் ப்ராஃபிட்டு, இங்கே கிடைமட்டமாக இந்த மாதிரி சைட்வேஸில் பேரலாக போனாலும் அவருக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு ஒரே ஒரு வழி தான், கீழே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு கீழே போகணும், அப்போ மட்டும்தான் அவருக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால தான் இவருக்கு ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. இவருக்கு 3 வழியில் ப்ராஃபிட் கிடைக்கும். எப்போதுமே ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கும். இதில் அதாவது எல்லாருமே ஆனால் ஆப்ஷன் செல்லராக ஆகிட முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், இவர் இந்த ஒரு லாட்டை பை பண்ணணும் அப்படின்னா 242 ருபீஸ் வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குது. இதை வந்து பை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு 12,000 ரூபா இருந்தாலே போதும். ஆனால் ஒரு லாட் ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு பாருங்கள் 89,530, கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் அவருக்கு தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் செல்லராக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. உங்கள்கிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது, லட்சக்கணக்கில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கலாம். ஆனால் நம்மளோட இந்த வீடியோ படி யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆப்ஷன் பையருக்கு கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும், ப்ராஃபிட்டோட ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போது இதில் நிஃப்டி சேட்டை லோட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ வந்து இந்த 16,100 இதுக்கு கீழே மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஆப்ஷன் செல்லரோட ரேஞ்ச் வந்து 16,173. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஆப்ஷன் செல்லருக்கு பாருங்கள், இப்போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, 15,938 இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எங்கே வேணாலும் முடியலாம், அப்பயும் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் வரும். இங்கே முடிஞ்சாலும் ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் கீழே போனாலும் ப்ராஃபிட் வரும். ஸோ 3 வழியிலையும் ஆப்ஷன் செல்லருக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஏன்னா அவரோட ரேஞ்சு இந்த அளவுக்கு இருக்குது, இங்கே 16,173 இருக்குது. ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே எங்கே போய் நின்னாலும் அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஆனால் இங்கே ஆப்ஷன் பையரோட ரேஞ்சு பாருங்கள் 15,857. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இவங்க ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ
மார்க்கெட் இங்கே போனாலும் அவர் ஆப்ஷன் பையருக்கு லாஸு, இந்த இடத்துல போனாலும் லாஸு, அந்த இவர் கோட் பண்ண இடத்துக்கு மேலே போனாலும் லாஸு. எங்கே ப்ராஃபிட் வரும்னா இந்த 15,857 இங்கே போனால் மட்டும்தான், மார்க்கெட் இப்படி போனால் மட்டும்தான் இவருக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ஆப்ஷன் பையருக்கு ஒரே ஒரு லெவலில் மட்டும்தான், ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. பட் ஆப்ஷன் செல்லருக்கு 3 வெளியிலையும் ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர் எப்போதுமே பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்.